தலைவர் தம்பி தலைமையில தான் எல்லாமே நடக்கணும், நல்லாவே நடக்கணும். டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தலைவர் தம்பி தலைமையில தான் எல்லாமே நடக்கணும், நல்லாவே நடக்கணும். டி படம் இப்பதான் வந்து பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்து மேலே எனக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டோரி வந்து மம்முட்டி சார் கேட்டு இந்த படத்தை நான் பண்ணுறேன்னு சொல்லி அது ஒரு சில காரணங்களால் வேணாங்கிற மாதிரி ஸ்கிப்பான ஒரு ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் ஜீவா சார் இந்த படத்தை கேட்ட உடனே இந்த கதையை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி டேரக்டர் கிட்ட ஒத்த கால் அடம்பிடிச்சு நின்று இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் எல்லாமே நம்ம கேள்விப்பட முடிஞ்சுது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா நித்தீஷ் சகாதேவ் அப்படிங்கிற ஒரு மலையாளம் டைரக்டர் ரைட்டர். அவர் இதுக்கு முன்னாடி ஃபலிமி அந்த படத்தை எடுத்த டைரக்டர். அந்த படத்தை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பேசில் ஜோசப் நீங்களும் வந்து அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அதாவது கேரளாவிலேருந்து காசிக்கு ஒரு ட்ரிப்பு போவாங்க, ஒரு கோளாறான ட்ரிப்பு போவாங்க. ஒரு தாத்தா வந்து காணா போயிட்டார், காப்பாற்ற போகிறோன்ட்டு போவாங்க. அது வேறு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த தலைவர் தம்பி தலைமையில் படம் பார்த்து முடிஞ்சாச்சுங்க. வெரி வெரி சிம்பிளான ஒரு ஸ்டோரி பிளாட்டு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மலையாளத்துக்காரர்கள் மட்டுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை எடுத்து அதில் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேலாம் ஆட் பண்ணி நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து டெலிவர் பண்ண முடியும். அதுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் விஷ்ணுங்கிற ஒருத்தருங்க. பிரேமுலு படத்துக்குலாம் அவர் தான் வந்து போட்டிருக்காரு. ஐயோ, படத்தோட ஓப்பனிங் ஃப்ரேம்லேருந்து எண்டிங் ஃப்ரேம் வரைக்கும் சோகமான மியூசிக் இருக்குது, ட்ரான்ஸ் மியூசிக் இருக்குது. இந்த கிராமத்து கதையிலலாம் நிறைய இந்த நாதஸ்வரம், இந்த லைக் ரூட்டட் இன்ஸ்ட்ருமெண்டல் வச்சு தான் மியூசிக் போட்டு இந்த கிராமத்து சப்ஜெக்ட்லாம் போகும். இந்த மலையாளம் ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரூட்டடான கிராமத்து சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் வந்து ட்ரான்ஸ் மியூசிக் வரும், குத்து மியூசிக் வரும், ஒரு மாதிரி வைபாக ஃபாரின் டூட்ஸ் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுற மியூசிக்கெல்லாம் போட்டு இதில் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக தலைவர் தம்பியின் தலைமையில் படம் வந்து நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பிளாட்டுங்க. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இளவரசு சார் அவர் ஒரு குடும்பத்துக்காரரு, இங்கிட்டு தம்பிராமையா சார் அவர் ஒரு குடும்பத்துக்காரரு. அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராக வந்து நம்ம ஜீவா சார், ஜீவாங்கிற ஒரு கேரக்டர்லேயே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக வந்து நம்ம ஜென்சன், நம்ம நக்கலைட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக நக்கலாட்டிலாம் வந்து பண்ணுவார் இல்லையா, நம்ம கெத்து தினேஷோட ஃப்ரெண்டாக வருவாரே அவர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. லவ் டுடே பிரார்த்தனா பண்ணியிருக்கிறாங்க. நக்லைட்ஸ் டீம்லேருந்து நிறைய பேர் வந்து இதில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இளவரசு சார் வீட்டில் கல்யாணம், பக்கத்தில் நம்ம தம்பிராமையா சார் வீட்டில் ஒரு இலவு ஒன்று விழுந்துருச்சு. 2 பேருமே ஒரே டைமில் தான் நாங்கள் வைப்போம். காலையில் 10:30 தான் முகூர்த்தம், காலையில் 10:30 தான் நான் பணத்தை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ தாங்க ஸ்டோரி. இந்த 2 இதில் இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லை ஃபஸ்ட்டு இறந்த அந்த பாடியை எடுத்தாங்களா அப்படிங்கிற இந்த ஒரு சிம்பிளான பிளாட்டுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான ஒரு மாதிரி பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஆட் பண்ணி ஒரு கேரக்டரோட ஆர்க்கை வந்து இந்த நித்தீஷ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருக்கார் இல்லையா, நித்தீஷ் சகாதேவ் செமையாக எடுத்திருக்கிறாரு. கிராமத்து மக்கள் மட்டும்தான், வேற எங்கேயுமே இடம் கேமரா ட்ராவல் ஆகலை, லொக்கேஷன் எதுவுமே ட்ராவல் ஆகலை. அதே கிராமம், அதே மக்கள், அந்த கதையில் வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு க்ளோஸ் இருக்குது, ஒரு ஒய்டு இருக்குது, அவங்களுக்கு டயலாக் இருக்குது, அவங்களுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. எல்லா கதாபாத்திரமும் நம்ம மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரியான ஒரு டிசைன் சொல்லிட்டு சூப்பராக எடுத்திருக்காரு, பயங்கரமாக எடுத்திருக்காரு. ஜீவா சார் தான் இந்த படத்தோட ஹீரோ. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுனால எல்லாருமே மனசில் நிற்கிறாங்க. பொதுவாக ஒரு ஹீரோவோட படம் அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் மனசில் நிற்பாங்க. ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே ஜீவா சாரை தாண்டி தம்பிராமையா சார்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு சாமி வந்து ஆடுற மாதிரி ஒரு ஆட்டம் ஒன்று ஆடுவார். ஐயோயோ, அருவாளை கையில் தூக்கிக்கிட்டு எல்லாத்தையும் மிரள விடுவார் பாருங்க. பயங்கரமான ஒரு டெலிவரபிள் ஆக்டிங் தம்பிராமையா சார் பிரிச்சுட்டாரு. இளையராஜா சாருமே வந்து அஃப்கோர்ஸ் அவரோட அந்த இயல்பான ஒரு கதாபாத்திரத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இதுதான் கதைன்னு சொன்னேன்னா, இந்த படத்தோட மேக்கிங்கோட பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லாமே யதார்த்த வசனங்கள், யதார்த்த ஸ்க்ரீன் பிளே. நடைமுறையில் சும்மா போகிற போக்கில் பேசுறது, போகிற போக்கில் அடிக்கிற கவுண்ட்ரு, போகிற போக்கில் வர்ற சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே வந்து எடுத்துருக்கிறாங்க. அதனால இந்த படம் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். சிட்டி பீப்புளுக்கும் கனெக்ட் ஆகும், கிராம பீப்புளுக்கும் வந்து கனெக்ட் ஆகும். சிட்டி பீப்புளுக்கு இப்படிலாம் இருக்கு போலே அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆகும். கிராம பீப்புளுக்கு ஆமாம் நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆடியன்ஸையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு கதை களம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதில் ஒரு சில சின்ன எமோஷனல் சீன்ஸுக்குமே வந்து வச்சுருக்கிறாங்க. அண்ட்
இந்த இந்த ஸ்டோரியை பற்றி முன்னாடியே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கதை இப்படிப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லி நான் சோஷியல் மீடியாஸில் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான கதை, இந்த கதை வந்துச்சுன்னா பயங்கரமாக பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் அப்போவே கேட்டு எனக்கு ஒரு க்யூரியஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் எப்போ வருண்டா அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு படம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் காமெடி கொளுத்தி எடுத்துட்டாங்க. நல்லா பயங்கரமாக மனசு விட்டு சிரிக்கிற மாதிரி யதார்த்த காமெடி தான், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக திணிக்கணுங்கிற மாதிரியான காமெடிலாம் இல்லை, போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிற ஒரு காமெடி தான். செகண்ட் ஹாஃப் அப்படி தான். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த ஒரு கதைக்கான முடிவுங்கிற நோக்கி போகிற அந்த ஒரு ஸ்பீடில் வந்து ஆரம்பத்தில் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸில் கொஞ்சம் கதை அப்படி இப்படி கொஞ்சம் இப்படி போன மாதிரி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் நல்லா எடுத்துருக்கலாமோ, இன்னும் கிளைமேக்ஸ்க்கு வேறு மாதிரியான சீன்ஸ் வந்து எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் டேரக்டர் வந்து குக்கு வித் கோமாளியோட ஃபேனுன்னு நினைக்கிறேன். அந்த கோமாளியே வந்த சர்ஜின் அதே மாதிரி ஸ்லாங்கே வந்து பேச வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான குக்கு வித் கோமாளியில் ஒரு குக்கு ஒருத்தவங்க வராங்க, பியூட்டிஃபுல் குக்கு வராங்க. அவங்களையுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டராக வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ கதாபாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனா, லவ் டுடே பிரார்த்தனா வந்து அவங்க இதில் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருத்தராக வந்து ப்ளே பண்ணியிருப்பார் ஒருத்தர், செம இன்னசென்ட்டான, அவரும் கன்னியாகுமரிக்கார், அவரோட ஸ்லாங்லேயே வந்து அதுவுமே வந்து அந்த கேரக்டருமே வந்து செமையாக இருந்துச்சு. அதான் இந்த படமாகவே கதாபாத்திரங்களாகவே வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, அந்த வாட்டர் டேங்கில் தான் வந்து கதையே இருக்குது. அந்த வாட்டர் டேங்கு அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், ஸோ ஸ்பாய்லர் ஆயிரும். படத்தை போய் நீங்கள் பாருங்கள். படத்தில் முக்கியமாக பேசப்பட வேண்டியது டெக்னிக்கலாக இந்த படம் எவ்வளோ ஸ்ட்ராங். இப்போது ஒரு சின்ன கதை தான் எடுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்குலாம் பெரிய பட்ஜெட்டே வந்திருக்காது. ஒரு குட்டி ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு கிரவுண்டுக்குள்ளே படத்தையே முடிச்சிட்டாங்க. அதான் சொல்கிறேன்ல, வேறு எங்கே ஃபுல்லாக நைட் ஷூட் மட்டும்தான், ஒரே நைட்டில் நடக்கிற ஸ்டோரி. காலையில் விடிஞ்சா ஒன்று கல்யாணம், இல்லைன்னா கருமாதி பணத்தை தூக்குறது. இதில் எது நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு கிளைமேக்ஸ் எண்டிங். எது நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். ஒரு நைட்டில் நடக்கிற இந்த ஸ்டோரியை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம், எந்த மாதிரி டைலாக்ஸ் வைக்கலாம், எந்த மாதிரி சீன்ஸ் வைக்கலாம், சப்பையாக போயிடக்கூடாது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கெஸபிள்லாம் உங்களுக்கு ஒரு சில டைம் வரும். அதுவுமே கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈஸி கெஸபிளாக இருந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக டிசைன் பண்ணி பயங்கரமாக எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, சினிமோட்டோகிராஃபி ஃபுல்லாக நைட் ஷூட்டுங்கிறதுனால ஃபுல்லாக அந்த வார்ம் டோனில் அந்த திருவிழா ஃபங்க்ஷன் கல்யாண வீட்டிலலாம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, மஞ்சள் லைட்டு, ஜிகு லைட்டு, அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து போட்டு அந்த லைட்லேயே வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து விளையாண்டுருக்காரு. பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மியூசிக் கொளுத்தி எடுத்துருக்கிறாரு, அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறாரு. பயங்கரமாக இருக்குது மியூசிக்கு. அண்ட் எடிட்டிங்கும் சொல்ல வேண்டாம், எடிட்டிங்குமே வந்து பயங்கரமாக இருக்குது. டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு கதை சாதாரண கதையாக இருக்குது, ஒரே லொக்கேஷனுக்குள்ளே முடிக்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டயர்ட்னஸுமே கொடுக்காம, போர் அடிக்காமல் அது வாட்டுக்கு கூப்பிட்டு போகுது. சின்ன படம் தான், 2 மணி நேரம் சம்திங் தான் டியூரேஷனு, ஆனால் போய்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, நமக்கும் அந்த கதைக்களத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படி ஒரு இடத்துல நடந்திருக்குங்கிற மாதிரி நம்ம உட்காந்து பார்க்குறோம், அவ்வளோ கனெக்டடாக பார்க்குறோம். அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த படமா இந்த கல்யாணமா, அந்த படமா இந்த கல்யாணமா. ஜீவா சார் என்னன்னா அந்த அவருக்கு பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அவரோட தலைமையில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற மாதிரி படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க. அதுதான் அவரோட கேரக்டரும் கூட. அங்கே இளவு வீடா நான் தான் முன்ன இருந்து எல்லாத்தையும் பண்ணுவேன், கல்யாண வீடா முன்ன நின்று நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன், மைக் செட்லேருந்து சாப்பாட்டிலேருந்து டேபிள் போடுறதுலேருந்து லைட் செட்டப்லேருந்து எல்லாத்தையுமே நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக வந்து இருந்தது. ஜென்சன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி சொல்லியே ஆகணும். நக்கல் பிடிச்சவருங்க அப்படிங்கிற மாதிரி. நேரில் வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், படத்தில் பயங்கர நக்கல் பிடிச்சவர். ஒரு 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 குட்டி வில்லனிசம் மாதிரியான ஒரு காமெடி வில்லனிசம், காமிக்கல் வில்லனிசம் மாதிரியான ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க ஜென்சனை வச்சு. ஒரு சில இடத்துல சீரியஸாக பேசுவார், அது பயங்கரமாக இருக்கும் அந்த டைலாக்கு. ஒரு சில இடத்துல ஃபண்டாக பேசுவார். ஒரு துப்பாக்கி சீன்லாம் வந்து அவரை நோக்கி போகும்போது ஐயா என்ன விட்டுருங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து எக்ஸ்பிரஷனில் விளையாண்டுருப்பார். செம சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க அவரும் அவரோட டீமும் சேர்ந்து. ஸோ அவ்வளோதாங்க, தலைவர் தம்பி தலைமையில் படம் ரிலீஸ் ஆகிருச்சு. தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஃபேமிலியோடு போய் நல்லா சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு வந்தோம்ப்பா அந்த படத்தை பார்த்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக கண்டிப்பாக உங்கள் பிளேலிஸ்ட்டில் இது ஆட் ஆகும். ஸோ மறக்காமல் தலைவர் தம்பி தலைமையில் தியேட்டரில் போய் பாருங்கள். டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.